எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. என்னால் இங்கிலீஷ் மீடியம் டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்க முடியல, என்னால் ஏற்றுக்க முடியல. நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக மார்க் எடுக்கிறேன் அப்படின்றதுனால நான் திரும்ப அகர்த்துக்கிட்ட தான் போய் நின்னேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுத்தாங்க, அது மாதிரி ஃபாலோ பண்ணேன். திரும்ப நான் ரொம்ப நல்லா படித்தேன். சார், நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். ஸோ அது முடிஞ்சிச்சு. திரும்ப நான் வந்து டிசிஎஸ்ல போனேன், அங்கே ஒர்க் பண்ணேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. நான் தமிழ் மீடியமாக எனக்கு கொஷின் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு நான் என் டீமை லீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் இன்ஃபோசிஸ் போனேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான். எங்கள் அம்மா அப்பா வந்து நிம்மதியாக தூங்க வந்து 4 ரூஃப் இருக்க மாதிரி ஒரு வீடு வேணுன்றது தான் என் லட்சியமாக இருந்துச்சு. நான் ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன். நான் சொன்னேன்ல, எங்ககிட்ட இருந்தே ஒரு வீடை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன்ல, 10 வருஷம் ஆச்சு. அந்த 10 வருஷம் கழிச்சு எனக்கு அகரம் கொடுத்த கல்வியால திரும்ப என் வீட்டை நான் மீட்டெடுத்தேன். ஆனா எல்லாமே நான் லீகலா பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு காலத்துல எங்க வீட்டுல வீடே இல்லாம இருந்தோம்.